கடந்த 24 மணத்தியாலத்துக்குள்ள 3 சிறைச்சாலைகள்ல கலவரம் ஏற்பட்டிருக்குது. பொரளை புதிய மெகசின் சிறைச்சாலை, ரத்னபுரி குருவிட்ட சிறைச்சாலை, நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலை என்று சொல்லி இங்க எல்லாமே ஏற்பட்ட இந்த மோதல்களால இப்ப வரைக்குமே 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை விட 27 பேருக்கு மேல படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பில் இந்த சிறை கலவரங்கள் ஏன் இடம்பெற்றது, இதற்கு பின்னணியில யாருக்கெல்லாம் தொடர்புகள் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாக இருக்குது. அவை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே போல இந்த ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமுடைய திட்டத்தை வெளிவிட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய தகவலும் கிடைக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னுக்கு இலங்கை புலனாய்வுத்துறையால ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. இதுல இந்த நீர்கொழும்பு அதே போல மகர சிறைச்சாலைகள்ல இப்படி ஒரு கலவரம் நடந்ததோ அதே போல தொடர்ச்சியாக 5 சிறைச்சாலைகள்ல கலவரம் ஏற்படுத்தப்பட போகுது. இதற்கு பின்னணியில முழுக்க அரசியல் தலைமைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இந்த சிறை கலவரங்களை தூண்டக்கூடிய கைதிகளையும் அதே போல அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு சில சிறை அதிகாரிகளையும் தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இலங்கை புலனாய்வு துறையால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல இன்றைக்கு அதாவது கடந்த 24 மணத்தியாலத்தில் 3 சிறைச்சாலைகள்ல தொடர் கலவரங்கள் ஏற்பாடாகி இருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, நேற்றிரவு 10:20 மணியளவில் பொரளை புதிய மெகசின் சிறைச்சாலையில் முதலாவது கலவரம் இடம்பெற்றிருக்குது. அந்த மெகசின் சிறைச்சாலைக்கு சுவருக்கு வெளியில இருந்து கொண்டு ஒரு இனம் தெரியாத நபர் ஒரு சிறிய புதிய இந்த சிறைச்சாலைக்குள்ள எறிஞ்சதாகவும் அதை கைதிகள் எடுக்கிறதுக்கு முன்னுக்கும் இந்த சிறை அதிகாரிகள் கண்டு எடுத்ததால தான் இந்த 2 தரப்புக்கும் அதாவது கைதிகளுக்குள்ளேயும் அதே போல சிறை அதிகாரிகளுக்குள்ளேயும் மோதல் சம்பவம் உருவானதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த பொரளை புதிய மெகசின் சிறைச்சாலையில பிரிவில் அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கைதிகள் அந்த பூட்டுக்களை உடைச்சு போட்டு வெளியில வந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் உடனடியாகவே போலீசார் அங்க வரவழைக்கப்பட்டு இந்த கைதிகளோட முருகல் நிலை ஏற்படுத்தப்பட்டு அனைத்து கைதிகளுமே அவர்களுடைய சிறைச்சாலைகளுக்குள்ள திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த கலவரம் நேற்று இரவு பொழுதே முடிவடைந்திருந்தது. இருந்தாலும் அந்த கலவரத்தில் 11 பேர் காயமடைந்திருந்தவர்கள் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு காலை 6:30 மணியளவில் அதில் இருந்து ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறார். இப்படி இந்த விடயம் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் போது அடுத்த அரை மணித்தியாலத்துக்கு அதாவது இன்றைக்கு காலை 7 மணிக்கு அடுத்த சிறை கலவரம் நடந்திருந்தது. இது எங்கே என்று சொன்னா, ரத்தினபுரி பகுதியில் இருக்கக்கூடிய குருவிட்ட என்று சொல்லப்படுகிற ஒரு சிறைச்சாலை. இதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிய கலவரமாக மாறி இருந்தது. என்னென்னு சொன்னா, ஏன் இந்த கைதிகள் மோதல்ல ஈடுபடுறார்கள், என்ன பிரச்சனை என்று எதுவுமே தெரியாது தாமாகவே முன்வந்து இந்த சிறைச்சாலைகளை சேதப்படுத்தினதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அவர்களுடைய நோக்கம் சிறை அதிகாரிகளை தாக்குறதோ இல்ல தங்களுக்குள்ள மோதல்ல ஈடுபடுறதோ இல்ல, சிறைச்சாலையை சேதப்படுத்துறது தான் அவர்களுடைய நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமாக இந்த சிறைச்சாலை வைத்திய பிரிவு முற்று முழுதாக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல பல பாதுகாப்பான இடங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு உடனடியாகவே அங்க விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மேல இந்த கண்ணீர் புகை தாக்குதல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு உடனடியாகவே இந்த கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இந்த கலவரத்தில் 2 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை விட 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக உடனடியாகவே இந்த நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் அடுத்த மிகப்பெரிய கலவரம் உருவாகுது. இங்க கைதிகள் இந்த சிறைச்சாலை வாயில்களை உடைச்சு கொண்டு பிரதான நுழைவாயில் மட்டுமே வந்திருக்கிறார்கள். இதால அந்த அதிகாரிகளால கட்டுப்படுத்த முடியாம மிகப்பெரிய ஒரு பதட்டமான நிலை அங்க உருவாகி இருக்குது. அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த காணொளி காட்சிகளை பார்க்கும்போது அங்க இருக்கிற இந்த கற்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு சிறை அதிகாரிகள் மேல தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அங்க கற்கள் அதே போல இரும்பு கம்பிகள் இல்லாத பட்சத்தில் அங்க இருக்கிற அந்த சுவர்களை உடைச்சு கற்களை எடுத்து அதன் மூலமாக தாக்குதல் மேற்கொள்றார்கள். அவ்வளவுக்கு மிக அதிகமான கைதிகள் பிரதான நுழைவாயில் மட்டும் வந்ததால சிறை அதிகாரிகளால இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. அதற்கு பிறகு விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டு கண்ணீர் புகை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுது. இருந்தாலும் அந்த கைதிகளை கட்டுப்படுத்த முடியல. இப்ப வரைக்குமே அங்க எந்த விதமான ஒரு சுமூகமான நிலையும் உருவாகாம இந்த பதட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதால உடனடியாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு விசேட கூட்டம் நடத்தப்பட போகுது. அதாவது இந்த பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் என்று சொல்லி இவர்களோட ஒரு விசேட கூட்டம் நடத்தப்பட போகிறதாகவும் இதுல பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட போகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த சிறை கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு
அமைச்சர் ஆனந்த விஜயபால உரையாற்றியிருந்தவர். அதே போல இந்த சிறைச்சாலை தாக்குதல் சம்பவங்களை பற்றி பல விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி என்று சொன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில முதலாவது கலவரம் உருவான போது அங்க 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தவர்கள். அதற்கு பிறகு மகர சிறைச்சாலையிலையும் இந்த கலவரங்கள் இடம்பெற்றது. இதால உடனடியாக இந்த இலங்கையினுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இந்த எதிர்த்தரப்புகள், அதாவது மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, அதே போல இந்த எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகிற மிக ஒரு சிலரால இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்படி இந்த விடயங்கள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது எந்த ஒரு சிறைச்சாலைகளையுமே சிக்கல் இடம்பெறல. ஆனா நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை, அதாவது இந்த நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட பிறகு இப்ப மீளவும் இந்த சிறை கலவரங்கள் ஆரம்பமாக இருக்குது. இலங்கையினுடைய இந்த புலனாய்வு பிரிவு சொன்னது போல இதற்கு பின்னணியில் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இருந்தாலும் இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க பாதாள உலக குழுவினரை பயன்படுத்தித்தான் இந்த சிறை கலவரங்கள் செய்யப்படுறதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுல இன்னும் ஒரு பிரதான விடயம் என்று சொன்னா, இன்றைக்கு இந்த மெகசின் சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு கைதி இந்த பாதாள உலக குழுவோட நேரடியான தொடர்பு பிரதான ஆதரவாளராக செயற்பட்டவர் என்று சொல்லியும் அவருடைய தலைமையில தான் இந்த கலவரம் இடம்பெற்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த கலவரங்கள் என்றது தொடர்ச்சியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டக்களப்பு சிறைச்சாலை, அதே போல யாழ்ப்பாணம் சிறைச்சாலை, இங்கு எல்லாமே இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆபத்தான கம்பிகள், கற்கள், அதே போல தேவையில்லாத உபகரணங்கள் என்று சொல்லி எல்லாமே இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்குது. பிரதானமாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில அந்த உபகரணங்களை கைதிகளே வெளியில கொண்டு வந்து வைக்கிறத காணக்கூடியதாக இருந்தது. அதே போல இந்த மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் 2 சிறைச்சாலைகளுக்குமே அதிகப்படியான இராணுவத்தினர் முன்கூட்டியே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசாரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறை கலவரங்களுடைய தொடர்ச்சி எப்ப முடிவடைய போது, இதற்கு பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமால தோடப்பட்ட இன்னும் ஒரு தாக்குதல் திட்டம் தான் இந்த மாநில பகுதியில் இருந்த புத்தர் சிலை சேதப்படுத்தப்பட்டது. சொல்ல போனா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான ஆரம்பமே இங்க இருந்துதான் தொடங்கி இருந்தது. இருந்தாலும் இந்த விடயத்தை போலீசாருக்கு சொன்ன நபர், அதாவது இதுக்கு பின்னணியில் சஹ்ரான் ஹாசிமுடைய குழு சம்பந்தப்பட்டிருக்கிறத போலீசாருக்கு அறிவிச்ச ஒரு இஸ்லாமிய சகோதரர் மேல துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டிருக்குது. இதால் அவர் இயங்க முடியாத நிலையில, சுயமாக இயங்க முடியாத நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கிறாராம். இந்த விடயம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியில வந்திருக்குது. இது தொடர்பிலையும் இப்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையில நடக்கிற சம்பவங்கள், வெளிவர்ற விடயங்களை பார்க்கும்போது அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று ஊகிக்க முடியாத நிலையில இருக்குது. இப்ப இந்த சிறைச்சாலை கலவரங்கள் என்றது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகுது என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.